திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தலையில் கொட்டப்பட்ட மிகப்பெரிய ஒரு அடி. இந்த 2000 பேர்த்த செந்தில் பாலாஜி கேஸில் அக்யூஸ்டா சேர்த்துனதுனாலேயே இந்த கேஸை திசை திருப்புவதற்காகவும் செய்த மிகப்பெரிய ஒரு திட்டமிட்ட சதி செயல் அப்படின்னே சொல்லலாம். செஞ்சிட்டு இருக்கக்கூடிய கோல்மால் வழக்கை இங்கு நடத்துவது கூட நல்ல தீர்ப்பை, உண்மையான ஒரு நேச்சுரல் ஜஸ்டிஸை பெற முடியாது. அவர்கள் ஆட்சியில் இருக்கக்கூடிய முதலமைச்சருடைய போட்டோ போட்டுக்கலாம். ஆனால் ஆட்சியில் இல்லாதவங்க, இறந்தவர்களுடைய போட்டோவை போடுறது, கட்சியை தொடங்கியவர்களுடைய போட்டோ போடுறது, கட்சியினுடைய சின்னத்தை போடுறது, இந்த மாதிரி செயல்களில் ஈடுபடக்கூடாது. பிரைம் மினிஸ்டர் இருக்கிறவங்களோ அல்லது ஜனாதிபதி இருக்கிறவங்களோ, அதே மாதிரி முதலமைச்சர், இப்போ தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் யாரு, அவருடைய படத்தை போட்டுக்கலாம். அவங்களுக்கு கட்சியினுடைய சின்னங்களை பயன்படுத்தக்கூடாது. அரசனுடைய விளம்பரங்களிலோ அல்லது இந்த மாதிரி செயல் செய்யக்கூடாது. ராகுல் காந்தி பார்த்து ஒரு இந்திய பிரஜையா நீங்கள், ஒரு இந்திய பிரஜையாக நீங்கள் நடந்து கொண்ட மாதிரி தெரியல அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி வந்திருக்குது. இளைய பாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்தினர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அட்வொகேட் சுப்பிரமணியம் சார் அவர்கள் தான். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ பார்த்தீங்கன்னா அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக என் மீது பல குற்றச்சாட்டுகள் புனையப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு செந்தில் பாலாஜி தரப்புல சொல்லிட்டுருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க? செந்தில் பாலாஜி தரப்பில் காழ்ப்புணர்ச்சி அப்படின்னு சொல்ல முடியாது. இது பழைய கேஸு. அவர் செய்த தவறுகளுக்காக அவர் ஒவ்வொருத்தரையும் தனிப்பட்ட முறையில் பணம் வசூல் பண்ணினார் அப்படிங்கிறதுக்காக அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அரசியல் காழ்ப்புணர்ச்சின்னு சொல்கிறாங்க. அரசியல் காழ்ப்புணர்ச்சி அப்படின்னு சொன்னால் இப்போது அது என்ன காழ்ப்புணர்ச்சி? அவர் மினிஸ்டராக இருக்கிறாரு. இப்போ யார் பதிவு பண்ணது? இப்போ டிஎம்கே கவர்மெண்ட்டில் தானே அதை பண்ணாங்க, ரைட்டா? அந்த கவர்மெண்ட்டோட தானே இருக்கிறாரு, ரைட்டா? இப்போ யாரோட இருக்கிறாரு? திராவிட முன்னேற்ற கழக அரசோடு தான் இருக்கிறார். அவர் மிகப்பெரிய முக்கியமான பதவியில் இருக்கிறார். அவர் ஒரு கலெக்ஷன் ஏஜெண்டாக வேறு இருந்துகிட்டு இருந்தார். இதெல்லாம் மிகப்பெரிய ஈவன் உச்சநீதிமன்றம் பலமுறை வார்னிங் கொடுத்து கூட நீ பதவி முக்கியமாக உள்ளே போகிறியா, வெளியில் இருக்கிறியா, பதவி முக்கியமாக அல்லது இருக்கார், உடனே எனக்கு பதவியெல்லாம் வேண்டான்னு சொல்லிட்டு, அதாவது போர்ட்போலியோ இல்லாமல் ஒரு மினிஸ்டராக இன்றைக்கும் தொடர்ந்துட்டு இருக்கிறார். ஆனால் அவரால் அந்த மினிஸ்ட்ரி பதவி விட முடியல, விட மாட்டாது. ஏன்னா டிஎம்கே கவர்மெண்ட் அவர் விடாது. ஏன்னா அவர் தான் ஒரு மிகப்பெரிய ஒரு கலெக்ஷன் ஏஜென்ட். பட் ஒன் திங், நீங்கள் கேட்ட கேள்வி காழ்ப்புணர்ச்சின்னா, அந்த கேஸில் உச்சநீதிமன்றத்தில் இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. 2000 பேர்த்துக்கு மேலே அக்யூஸ்டாக சேர்த்திருக்கிறாங்க. 2000 பேர்த்து அக்யூஸ்டாக சேர்த்த வேண்டிய நிர்பந்தம் என்ன? எந்த அடிப்படையில் 2000 பேர்த்து சேர்த்துனாங்க? அதுக்கு ஒரு வரையறை இல்லையா? ஒரு ப்ராசிக்யூஷன் டீம் என்ன செய்யணுன்னு ஒரு முறையே இல்லையா? அது இத்தனை நாளாக இல்லாத எந்த அடிப்படையில் யார் அவருக்கு டைரக்ஷன் கொடுத்தாங்க? நீ 2000 பேர்த்த சேர்த்துன்னு அப்படின்னு. அந்த இப்படி 2000 பேர்த்த சேர்த்துனதுலேருந்தே மிகப்பெரிய ஒரு திட்டம் போட்ட ஒரு சதி இருக்குதுன்னு தான் நமக்கு தெரியணும். அது எப்படி சதின்னு எடுத்துக்கிட்டால், பொதுவாக இதில் தவறு செஞ்சது யார்? செந்தில் பாலாஜி, சகோதரர், அவர் குடும்பம், அவரை சேர்ந்த ஒரு சிலர். இந்த 2000 பேருமே பண வசூலில் ஈடுபட்டாங்களா? இவங்களை அக்யூஸாக சேர்த்தக்கூடிய நிர்பந்தம் என்ன? யார் உங்களுக்கு இந்த டைரக்ஷனை கொடுத்தது? அவங்க பிளான் என்னென்னா, கேஸை டைல்யூட் பண்ணி அதை வீக்காக்கி அந்த கேஸை ஒன்றுமில்லாத பண்ணுறதுக்கு செஞ்ச செயல் அப்படின்னு சொல்லி அப்பட்டமாக தெரியுது. அதனால தான் உச்சநீதிமன்றம் அருமையான கேள்வி கேட்டிருக்குது. இது உண்மையாலுமே நீங்கள் ஒரு ரிப்போர்ட் உடனடியாக பிளான் இந்த டைமுக்குள்ளார ஃபைல் பண்ணணும்னு சொல்லியிருக்குது. இது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தலையில் கொட்டப்பட்ட மிகப்பெரிய ஒரு அடி. அவங்க செஞ்ச மக்களை வெளிப்படையாகவே, அதாவது ஏமாற்று வேலை இது. அதுங்க எத்தனை விதமான, அதாவது சட்டம் ஒழுங்கு அவை ஏற்கனவே சரியில்லை. கோர்ட்லேயும் ஒரு உண்மையான ஒரு நிர்வாக திறமையோடு அவை பண்ணுறது கிடையாது. கோர்ட் சரியாக கையாளுறது கிடையாது. கோர்ட்டில் செக்ரட்டரி எல்லாருமே போய் கோர்ட்டில் கை கட்டி பதில் சொல்லிகிட்டு இருக்கக்கூடிய இடத்துல இருக்கிறாங்க. அதனால் என்னென்னா, இந்த 2000 பேர்த்த செந்தில் பாலாஜி கேஸில் அக்யூஸ்டாக சேர்த்துனதுனாலேயே இந்த கேஸை திசை திருப்புவதற்காகவும் கேஸை டைல்யூட் பண்ணுறதுக்காகவும் செய்த மிகப்பெரிய ஒரு திட்டமிட்ட சதி செயல் அப்படின்னே சொல்லலாம். அது என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க செந்தில் பாலாஜி தரப்பு குறுக்கு விசாரணை நீங்கள் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்லை, செந்தில் பாலாஜியினுடைய டைப்பில் குறுக்கு விசாரணையில் கேஸை ஃபைலுக்கு எடுத்து நீங்கள் உடனடியாக கேஸை நடத்துறதுக்கு, ட்ரையல் நடத்துறதுக்கு நீங்கள் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறது அவங்களுடைய கேள்வி. அந்த ட்ரையல் நடத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ட்ரையல் நடத்துறதுக்கு உண்டான கேள்வி அப்படின்னு சொன்னால் அதுக்குண்டான ஃபார்மாலிட்டிஸை முடிக்கணும். இல்லை, அது முடிக்காத காலதாமம் படுத்துறது யார்?
அது மட்டும் இல்லாமல் நான் ஒரு மிகப்பெரிய ஒரு இது வைக்கிறேன், இந்த கேஸை வந்து இந்த இடத்துல நடத்தவே கூடாது. இப்போ நடத்திட்டு இருக்கிற கண்டிப்பாக வேறு மாநிலத்துக்கு இந்த கேஸை வந்து மாற்றணும். பக்கத்தில் இருக்கக்கூடிய கர்நாடகாவுக்கோ ஆந்திராவுக்கோ தெலுங்கானாவுக்கோ இந்த வழக்கை வந்து மாற்றித்தான் இந்த கேஸை நடத்துறது தான் நல்லது. இங்கே இருக்கிறவங்க வந்து இந்த கேஸை வந்து நடத்தினால் நிச்சயமாக ஒரு என்ஐவி செஞ்சிட்ருக்கக்கூடிய கோல்மால் திட்டமிட்ட இதெல்லாம் வந்து திட்டமிட்டு ஒரு பிளான் பண்ணிகிட்ருக்காங்க. அதனால் இந்த வழக்கை இங்கு நடத்துவது கூட ஒரு நல்ல தீர்ப்பை, உண்மையான ஒரு நேச்சுரல் ஜஸ்டிஸை வந்து பெற முடியாதுங்கிறது என்னுடைய கருத்து. சார், அரசு திட்டங்களில் வந்து உயிரோடு இருக்கவங்க ஃபோட்டோலாம் போடக்கூடாது அப்படின்னு ஹைகோர்ட் சொல்லியிருக்காங்க. இது எப்படி சார்? இல்லை, அதாவது வந்து உயிரோடு இருக்கிறவங்களை வந்து திட்டங்களை போடுறதுங்க அந்த மாதிரி இல்லை. அதாவது என்ன சொல்லியிருக்குதுன்னா, அரசாங்கனுடைய எந்த விதமான ஒரு திட்டங்கள் நீங்கள் வந்து செஞ்சாலும் யார் ஆட்சியாளர்களாக இருக்கின்றார்களோ அவர்கள் ஆட்சியில் இருக்கக்கூடிய முதலமைச்சருடைய போட்டோ போட்டுக்கலாம், ரைட். ஆனால் ஆட்சியில் இல்லாதவங்க இறந்தவர்களுடைய போட்டோவை போடுறது, கட்சியை தொடங்கியவர்களுடைய போட்டோ போடுறது, கட்சியினுடைய சின்னத்தை போடுறது, இப்போ சின்னத்தை போடுறது, இந்த மாதிரி செயல்களில் ஈடுபடக்கூடாது. அதுதான் வந்து உச்சநீதிமன்றம் தெளிவாக கைட்லைன்ஸ் வச்சுருக்குது. அந்த கைட்லைன்ஸில் என்ன சொல்லியிருக்குதுன்னா 2015 2016 2 வழக்குகளிலுமே தெளிவான முறையில் உச்சநீதிமன்றம் வந்து வரையறுக்கப்பட்டுள்ளது. உங்களுக்கு தெரியும், நம்மளுடைய கேஸ்ரிவாலை வந்து முன்னாள் முதலமைச்சர் வந்து டெல்லியினுடைய அவருடைய வழக்கு தான் அங்கே வந்து நடந்தது. அப்போ வந்து அவர் ஒரு மனு போடுவார். என்னென்னு மனு போடுவார் வந்து, எங்களை வந்து இதில் வந்து முதலமைச்சருடைய படத்தை கூட போடக்கூடாதுன்னு தான் முதல்ல வந்து சட்டம். என்னென்னு சட்டம் கூட பிரசிடண்டாக போட்டுக்கலாம், பிரசிடண்டோட ஃபோட்டோ போட்டுக்கலாம், தலைமை நீதிபதியோட ஃபோட்டோ போட்டுக்கலாம் அப்படின்னு தான் கொடுத்துருப்பாங்க. ஆனால் பின்னிட்டு ஒரு மனு போடுறாங்க. அப்போ தான் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா உச்சநீதிமன்றத்தில், அதாவது அதாவது பிரைம் மினிஸ்டர் இருக்கிறவங்களோ அல்லது ஜனாதிபதி இருக்கிறவங்களோ அதே மாதிரி சீஃப் ஜஸ்டிஸை போடணும்னு சொன்னாங்களே, அதே மாதிரி முதலமைச்சர், இப்போது தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் யார், அவருடைய படத்தை போட்டுக்கலாம். ஆனால் முன்னாள் முதல்வர் இருக்கிறாங்க, இப்போ இருக்கக்கூடிய முதல்வரை சார்ந்தது கட்சி ஆரம்பித்தவங்களோ அது மாதிரி யாரையும் போடக்கூடாது. அவங்களோட கட்சியினுடைய சின்னங்களை பயன்படுத்தக்கூடாது. அரசினுடைய விளம்பரங்களிலோ அல்லது இந்த மாதிரி செய்யக்கூடாது. கட்சியை சார்ந்த செயல்பாடுகள் அந்த விளம்பரத்தில் வரக்கூடாது. அது உச்சநீதிமன்றம் தெளிவாக சொல்லியிருக்கிறது. சரி, இப்போ சுவாமிநாதன், வாஞ்சிநாதன் உங்களிடையே இப்போ வந்து அந்த அந்த கேஸ் அது ஜஸ்டிஸ் ஜிஆர் சுவாமிநாதன் வந்து அவங்க வந்து இருக்கார். அவங்க நம்மளுடைய சென்னை உயர்நீதிமன்றம், மதுரை உயர்நீதிமன்றத்தில் வந்து பணியாற்றி கொண்டிருக்கின்றார். ஒரு நல்ல நீதிபதி அவர்கள். அதே மாதிரி வாஞ்சிநாதன் எங்களுடைய வழக்கறிஞரை சார்ந்தவர். நாங்கள்லாம் வந்து எல்லாருமே வழக்கறிஞர் குழுமம்னு சொல்லலாம். வழக்கறிஞர் அப்படின்னு எடுத்துட்டால் வந்து மிகப்பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது. ஒவ்வொரு வழக்கறிஞருக்கும் வந்து நீதிபதியை விட உயர்ந்த ரெஸ்பான்சிபிலிட்டி யாருக்கு இருக்குது? வழக்கறிஞர்களுக்கு தான் தெரியுது. ஒவ்வொரு நீதிபதியும் வழக்கறிஞராக இருந்துட்டு தான் வந்து எதுக்கு வர்றாங்க, ஒரு ஜட்ஜஸாக வர்றாங்க. அதுவும் ஹைகோர்ட் ஜட்ஜஸாக வர்றது அப்படிங்கிறது வந்து அவங்களுடைய திறமை, அவங்களுடைய செயல்பாடுகள் எல்லாம் பார்த்துட்டு உடனே கலீஜியம் தான் ரெக்கமெண்ட் பண்ணுது. ஆமாம், கலீஜியம் எப்படி ரெக்கமெண்ட் பண்ணுதுன்னா, அங்கே இருக்கக்கூடிய சென்னை உயர்நீதிமன்றத்தை அவங்க செலக்ட் பண்ணுவாங்க, உச்ச நீதிமன்றத்தில் செலக்ட் பண்ணுவாங்க. இதெல்லாம் வந்து நீதிபதிகளே வந்து இந்த செலெக்ஷன் அப்படின்னு ப்ராசஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்களே, இந்தியாவில் மட்டும்தான் இருக்குது, வேறு கண்ட்ரியிலலாம் எங்கேயுமே கிடையாது. அப்படி பார்க்குற போது என்னென்னா, அப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தான் ஜிஆர் சுவாமிநாதன். கலீஜியமே வந்து ரெக்கமெண்ட் பண்ணி பண்ணது. அரசாங்கத்திற்கு இதில் வந்து மிக குறைவான ரோல் தான் வந்து அவங்க வந்து வெரிஃபிகேஷன் இதெல்லாம் தான் நடக்கும். ஆனால் வழக்கறிஞர் எடுத்துட்டிங்கன்னா அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய ரோல் சமுதாயத்தில். ஒரு கட்சிக்காரர்கள் அவர்களை நாடி வர்றாங்க அப்படின்னு சொன்னால் அந்த கட்சிக்காரர்களுக்கு தேவையான அனைத்து விதமான என்ன தேவை, இந்த கோர்ட்டில் கேஸ் ஃபைல் பண்ண முடியுமா, ஃபைல் பண்ண முடியாதா, இது என்னென்ன மாதிரி கேஸு, எந்த விதத்தில் இதை நாம் கேஸை கொண்டுக்கிட்டு போகணும் அப்படின்னு வந்து ஒரு உண்மைத்தன்மையை சொல்லக்கூடிய இடத்துல இருக்கிறதும் இல்லாமல், அந்த வழக்கறிஞர் எவ்வாறு நடந்துக்கிறாரோ அப்படித்தான் அவருடைய ஜூனியர் நடந்துக்குவார். மக்களும் சமுதாயத்தில் இருக்கிறவங்களும் வக்கீலை வந்து நம்புவாங்க. எப்படி 100 மடங்கு நம்ம வக்கீல் வந்து நம்மளை வந்து சரியாக தான் கோர்ட்டில் ஆர்கியூ பண்ணுவாங்க
அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் இது வந்து ஒரு நோபல் ப்ரொஃபஷன் அப்படின்னு சொல்லி ஒரு உயர்ந்த இதில் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், வக்கீலெல்லாம் போனாங்கன்னா போலீஸ்காரர் வந்து பிடிச்சி நிறுத்த மாட்டாங்க. எல்லாருமே வக்கீலுக்கு ஒரு மரியாதை சமுதாயத்தில். அப்போ வக்கீல் வராறப்போ கொஞ்சம் இடம் கொடுப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனாலும் வக்கீலுக்கு ஒரு மரியாதை உண்டு, எல்லாமே நடக்கும். வக்கீல் போலீஸ்காரரோட சண்டை போடுவாங்க. ஆனால் வழக்கறிஞர்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு அமைப்பு இருக்கிறது, பார் கவுன்சில் ஒன்று இருக்குது. அந்த பார் கவுன்சில் வழக்கறிஞர் மேலே வரக்கூடிய அலிகேஷன்ஸ் குற்றத்துக்கு அத்தனையுமே ஒரு கோர்ட்டு கூட வந்து அவங்க மேலே தண்டனை எடுத்துட முடியாது, டிசிப்ளினரி ப்ரொசீடிங் எடுக்க முடியாது. பார் கவுன்சில் தான் எடுக்க முடியும். தமிழ்நாடுனா தமிழ்நாடு பார் கவுன்சில் தான் எடுக்க முடியும். ஆந்திராவில் வக்கீல் தப்புனா அவங்க மேலே எடுப்பாங்க. ஆகவே வாஞ்சிநாதன் எதுக்கு கட்டுப்பட்டுருக்கணும்னா பார் கவுன்சிலுடைய சட்டத்திட்டங்களுக்கு கட்டுப்பட்டு இருக்கணும். கோர்ட்டில் வந்து எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு சில கட்டுப்பாடுகள் இருக்கிறது. வழக்கறிஞர் எப்படி இருந்துக்கணும், ஜட்ஜஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னு ஒரு எழுதப்படாத ஒரு ஒரு டெக்காரம் இருக்குது. ஏன்னா எந்த கவர்மெண்ட் வேணாலும் ஆட்சி செய்யலாம், யார் வேணாலும் அதிகாரத்திற்கு வரலாம் போகலாம். ஆனால் கோர்ட் என்பது அதுதான் கோவில் மாதிரி அப்படிங்கிறத நம்ம எல்லோரும் பொதுமக்கள் நம்ம பேசிகிட்டு இருப்போம். அந்த இடத்துல என்னென்னா, இப்போது பல வழக்குகள் வந்து இவர் வந்து வாஞ்சிநாதன் வந்து தாக்கல் பண்ணியிருக்கிறார். அதில் வந்து கேஸ் வந்து சாமிநாதனுக்கு முன்னாடி வந்திருக்குது. அப்போது என்ன அலிகேஷன் பண்ணியிருக்கிறார் அப்படின்னு சொன்னால், ஜாதி அடிப்படையிலும் மத அடிப்படையிலும் இனத்தின் அடிப்படையில் வந்து இவர் சாமிநாதன் வந்து நடந்துக்கிறாரு. பிராமணர் கம்யூனிட்டிக்கு சாதகமாக அவர் வந்து இருக்கிறாரு. ஒரு குறிப்பிட்ட சிலர் மட்டும் அவருடைய கோர்ட்டில் நின்னால் அவருக்கு வந்து சாதகமாக ஆர்டர் பாஸ் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சுக்கள் எல்லாமே பத்திரிகை செய்திகள் எல்லாமே ஊடகங்கள் எல்லாமே வந்திருக்குது. நாம் அதனுடைய ஒரிஜினலான டாக்குமெண்ட்டை நாம் எதுவுமே படிக்கலை. இருந்தாலும் வந்து ஊடகங்கள் எல்லாம் என்ன ஆகுதுன்னு இன்றைக்கி ஒரு கோர்ட்டோட நம்பகத்தன்மையும் ஒரு ஒரு பேலன்ஸான, மக்களுக்கு கோவில் தானே கோர்ட்டுங்கிறது ஒரு ஃபைனலான ஒரு இது, அந்த கோர்ட்டு மேலே இருக்கக்கூடிய மாண்பை கெடுக்கக்கூடிய அளவில் அவர் நடந்துக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு மக்கள் மத்தியில் எல்லாத்தையுமே பேசிட்டு இருக்கிறாங்க. காரணம் என்னென்னா, ஒரு அலிகேஷன் இருக்குதுன்னா அவர் என்ன பண்ணியிருக்கணும், அவர் சொன்னதில் கூட தவறு இல்லை. அப்படி ஒரு தவறு இவர் நினைக்கிறார், ஜாதி அடிப்படையில் மத அடிப்படையில் தான் நடந்துக்கிறார் அப்படின்னு வச்சுக்குவோம். அவர் என்ன செஞ்சுருக்கணும், உச்சநீதிமன்றத்துக்கு வந்து நீ தனியாக ஒரு லெட்டர் எழுதுறதுக்கு முன்னாடி பார் அசோசியேஷன் இருக்கும். இப்போ மதுரைனா மதுரை பார் அசோசியேஷன் ஒன்று இருக்கும். அதில் உட்கார்ந்து கலந்து பேசி அவர்களுக்குள் ஒரு தீர்மானத்தை ஏற்படுத்தி அது மூலியமாக வந்து அந்த பார் தலைவர் மூலியமாகவோ என்ன பண்ணியிருக்கணும், அப்ரோச் நேரடியாகவே வந்து தலைமை நீதிபதி பற்றி சென்னையில் வந்து அவருக்கு கொடுத்து பேசியிருக்கணும் அவர்கிட்ட முதல்ல. அதுக்கு பின்னிட்டு வந்து, ஏன்னா ஜிஆர் சாமிநாதன் வந்து இதே வந்து கோர்ட்டில் மதுரை கோர்ட்டில் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருந்தவர். எல்லார்த்தோடையும் பழக்கம் அவளுக்கு. நாளைக்கு அந்த கோர்ட்டில் போய் அதே வாஞ்சிநாதன் வந்து நாளைக்கு சகோதரர் வந்து நாளைக்கு அந்த கோர்ட்டில் அப்பீர் ஆகணும். இதற்காக அப்பீராக இருக்க முடியாது. என்ன அப்ரோச் பண்ணியிருக்கணும், இதுக்கு போயிருக்கணும். ஆனால் உடனடியாக அவர் என்ன பண்ணுறார், நேரடியாக தலைமை நீதிபதிக்கு தன்னுடைய கம்ப்ளைண்ட் எழுதிடுறாரு. எழுதினோடனே அது வந்து ஒரு சில செய்திகள் வெளியில் வருது. உடனடியாக அது வந்து கோர்ட்டில் வந்து அவருடைய நடந்துக்கிட்ட முறைகள் எல்லாம் சரியாக இல்லை என்ற காரணத்தினால் கோர்ட்லேயே கேள்வி கேட்குறாங்க. அவர் வந்து நான் எழுத்துப்பூர்வமாக வந்து நான் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கின்றேன், நான் வந்து நேரடியாக வந்து இப்போ கோர்ட்டில் ஆஜராகி பதில் சொல்வதற்கு நேரடியாக, அதோடு இந்த கோர்ட்டுக்கு வந்து என் மேலே எந்த கண்டெம்ட் ப்ரொசீடிங் எடுக்கிறதுக்கு அதிகாரம் இல்லை அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிடுறாரு. இது என்ன ஆகுதுன்னா, நீதிபதி மேலே வந்து ஒரு குற்றச்சாட்டுக்களை வந்து வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறதில்லை, வைப்பதற்கு முன்னால் சரியான முகாந்தரங்கள் இருக்க வேண்டும். அந்த முகாந்தரத்தை உனக்குன்னு கொடுக்கப்பட்டுள்ள அந்த அமைப்போட டிஸ்கஸ் பண்ணியிருக்கணும். உடனடியாக வந்து இப்போ பாருங்கள், சந்துரு இருக்கிறார், பரந்தாமன் இருக்கிற ஹரி பரந்தாமன், அவங்களாம் ஹைகோர்ட் ஜட்ஜாக இருந்துட்டாங்க. சந்துரு எந்த எவ்வளோ இதில் வந்து ஒரு பெரிய நிதானம் நடத்துக்கிறார், புரியுதா? எல்லா விஷயத்திலுமே சந்துரு மேலே வந்து அவர் ஜஸ்டிஸாக இருக்கிற போது அவர் எத்தனை விதமான எல்லா இதுக்கு வந்தோடனே இப்படித்தான் எடுத்துக்கிட்டு அவர் எத்தனை இது ஒத்துக்குவார். முறையான ஒன்று இருக்குல்ல, ஏன் வந்து பார் அசோசியேஷன் போய் பார்த்தையா, டிஸ்கஸ் பண்ணியா, ஒரு முறை இருக்குது, ஒரு வக்கீல்னு ஒரு டிசிப்ளின் இருக்குது. எடுத்தோன்னே நான் இருக்கேன் போய் தப்பாக யாரையும் பேசிடக்கூடாது. நானே வந்து என்னென்னா, ஜஸ்டிஸ் சந்துரு அவர்கள் என்ன பண்ணியிருக்கணும்னா, அவரை எழுதுறதுக்கு முன்னாடி கூப்பிட்டு வச்சு அதெல்லாம் பேசி அதை பண்ணியிருந்துருக்கணும்.
இது வந்து உண்மையாக அது நடந்ததா அப்படின்றது ஆய்வு செய்திருக்கணும். ஏன்னா அவர் ஒரு நீதிபதி, முன்னாள் நீதிபதியாக இருந்தவர். பல ஹரிப்பரந்தாமனும் அதை செய்திருக்க முடியும். ஏன்னா இது வந்து எல்லாமலையுமே வந்து பண்ணக்கூடாது, கோர்ட்டுடைய மாண்பு கெட்டு போயிடும். அதனால் என்னை பொறுத்தளவுக்கு இந்த இடத்துல தவறு யார் செய்தார்கள் அப்படிங்கிறதெல்லாம் வந்து இப்போ கடைசியாக வந்து இப்போ சீஃப் ஜஸ்டிஸ்க்கு அந்த மேட்டரெல்லாம் போயிருச்சு. இனிமேல் சீஃப் ஜஸ்டிஸ் தான் அதை பற்றி முடிவு பண்ணுவார். வாஞ்சிநாதன் வந்து சிறிது பொறுமை காத்து வழக்கு அதாவது வந்து அட்வொகேட் அசோசியேஷனோ பார் அசோசியேஷனோ கலந்து ஆலோசனை செய்து, அல்லது பார் கவுன்சில் மூலியமாகவே மிஸ்டர் அமல்ராஜ் இருக்காங்க, மிஸ்டர் பிரபாகரன் இருக்கார், அவங்களோடையெல்லாம் கலந்து ஆலோசனை செய்து அதற்கு பின்னிட்டு நடவடிக்கை எடுத்திருந்தால் இந்த மாதிரியெல்லாம் வந்திருந்தால் இந்த மாதிரி பிரச்சனை வந்திருக்காது, ஸ்மூத்தாக செட்டிலாக இருக்கும். அதனால் வாஞ்சிநாதன் ஒரு ஏதாச்சும் பப்ளிசிட்டிக்காக பண்ணிட்டாரே என்னமோன்னு எனக்கு வந்து தோணுதுன்னு வச்சுக்கோங்க. சார், சுப்ரீம் கோர்ட் ராகுல் காந்தி என்ன கேட்டிருக்காருன்னா, நீங்கள் ஒரு இந்தியரா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது நீங்கள் கேட்ட கேள்வி வந்து ஒரு சுப்ரீம் கோர்ட் உச்ச நீதிமன்றத்தில் வந்து நீதிபதி அவர்கள் கோர்ட்டில் வந்து ஒரு கேள்வியை வந்து கேட்டிருக்காங்க. ராகுல் காந்தி பார்த்து, ஒரு இந்திய பிரஜையாக நீங்கள், ஒரு இந்திய பிரஜையாக நீங்கள் நடந்து கொண்ட மாதிரி தெரியல அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி வந்திருக்குது. அது வந்து இன்றைக்கி அதற்கெல்லாம் வந்து பிரியங்கா காந்தி, அவருடைய சகோதரி பிரியங்கா காந்தி மற்றும் வந்து காங்கிரஸை சேர்ந்த தலைவர் கார்கே அவர்கள் மற்றும் அந்த ஜெயராம் ரமேஷ் இவங்க எல்லாருமே வந்து என்னென்னு குரல் கொடுத்துருக்குறாங்கன்னா, இது வந்து இந்த விஷயத்தில் தலையிடுவதற்கு உச்ச நீதிமன்றத்துக்கு ஒரு இந்திய ராகுல் காந்தி அவர்கள் பிரஜையா என்று தலையிடுவதற்கு உச்ச நீதிமன்றத்துக்கு வந்து அதிகாரம் இல்லை அப்படின்னு வந்து பேசியிருக்காங்க. இது வந்து பேசியிருக்கிறதுல வந்து ஒன்றும் இல்லை, அது இந்திய பிரஜையா அப்படிங்கிறது வந்து உச்சநீதிமன்ற நீதிபதி அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அருணாச்சல பிரதேசத்தில் வந்து சீனாவை சேர்ந்த இராணுவத்தை சேர்ந்த அதிகாரிகள் வந்து உள்ளார வந்து பல மைல் தூரங்கள் வந்து உள்ள ஆக்கிரமிப்பு செய்திருக்கிறாங்க. அதை வந்து அவர் வந்து ராகுல் காந்தி வந்து எங்கே பேசுகிறாருன்னா, வெளி பகுதியில் பார்லிமெண்ட்டில் முடிச்சுட்டு வெளியில் வந்து பேசுகிறாரு, செய்தியாளர்களுக்கு வந்து அந்த செய்தியை கொடுக்கின்றார். அதுக்கு பார்லிமெண்ட்டுக்குள்ளே பேச வேண்டிய விஷயத்தை பார்லிமெண்ட்டில் இந்த கேள்விகளை கேட்டுக்கலாமே, அந்த கேள்வி ஏன் கேட்கல அப்படிங்கிற ஒரு இது இருக்குது. ஏன்னா இந்த கேள்வி எங்கே கேட்டிருக்கலாம், பார்லிமெண்ட்டுக்குள்ளே கேட்டிருக்கணும்ல, ஏன் ராகுல் காந்தி கேட்கல? என்னென்னு கேட்டிருக்கணும், நம்மளுடைய பாரத பிரதமர் அவர்கள் இந்தியாவுக்குள் அருணாச்சல பிரதேசத்தில் சீனாவினுடைய ஆர்மிகள் உள்ளே நுழைந்து தன்னுடைய செயல்பாடுகளை செய்து கொண்டிருக்கும் வரையில் இந்திய படை, இந்திய அரசாங்கம் என்ன செய்து கொண்டிருந்ததுன்னு அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி வச்சிருக்கலாம். அல்லது அவருக்கு தோணிய விதத்தை, எந்த விதத்தில் அவருக்கு மனசில் வந்து சந்தேகங்களும் அது சம்பந்தமான ஆவணங்களும் ஏதாவது கிடைத்திருந்தால் ஒரு ப்ரூஃப், ஒரு எவிடன்ஸோடு பேசியிருந்திருக்கலாம். அதெல்லாம் பாராளுமன்றத்துக்குள்ளே பேசாமல் வெளியில் வந்துட்டு வெளிப்படையாக ஒரு இதை வந்து பேசுகிற போது அப்போது என்ன சந்தேகம் வருது அப்படின்னு நீதிபதி கேட்குறாங்கன்னா, ஒரு செயலை அது வந்து எப்படின்னா, அவர் வந்து ஒரு பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டு, யார், ராகுல் காந்தி. பல முறை போன தடவை வந்து எலெக்ஷன் நடக்கிற போது ராகுல் காந்தி தான் பிரைம் மினிஸ்டர் வருவார். அந்த எலெக்ஷனில் வந்து காங்கிரஸ் வந்து வெற்றி பெற்றால், ஆட்சி அமைத்தால் யார் பிரைம் மினிஸ்டர், ராகுல் காந்தி. அவர் எப்படி நடந்துக்கணும், ஒரு நாட்டு மக்களுக்கு ஒரு நம்பகத்தன்மையை வரக்கூடிய அளவில் நடந்துக்கணும் இல்லை, அது செய்யாமல் ஒரு சாதாரண படிப்பறிவு இல்லாத ஒரு சாதாரண ஒரு பிரஜை, ஒரு நபர் பேசுகிற மாதிரி ஒரு மைக்கு கிடைச்சதுன்னு உடனே அவர் பேசுகிறது வந்து எந்த விதத்தில் நியாயம்? இதையெல்லாம் கருத்தில் கொண்டு தான் அவர் என்ன சொல்கிறாருன்னா, நேரே சொல்லாமல் நான் உங்களை பார்த்து கேட்குறேன், ஏப்பா ஒரு தமிழ்கார ஒரு தமிழ் நில ஒரு தமிழனா, நீ என்னப்பா இப்படி நடந்துக்கிற அப்படின்னு கேட்குற மாதிரி, நீ ஒரு இந்திய பிரஜை தானே, ஒரு இந்திய பிரஜை மாதிரி நடந்துக்கணும்னு தான் சொல்லியிருக்கிறார், ரைட்டா? ஸோ அதுக்காக வந்து அவர் வந்து நீ வந்து அவர் இந்தியன் இல்லை அப்படின்னு எந்த இடத்துலையுமே வந்து நீதிபதி அவர்கள் சொல்லவே இல்லை. இது வந்து அரசியல் பண்ணுறதுக்காக, வேணும்னே அரசியல் செய்வதற்காகவே திட்டமிட்டு இந்த பிரச்சனையை வந்து பெருசு பண்ணிட்டு இருக்கிறாங்களே வழிய, நீதிபதி அவர்கள் எந்த ஒரு இடத்துலையுமே அவர் இந்தியன் இல்லை அப்படின்னு சொல்ல, அது இந்தியனா இல்லையாங்கிற கேஸு தனி கேஸு. அது ஏற்கனவே வந்து அலகாபாத் ஹைகோர்ட்டில் ஃபைல் பண்ணி அவர் வந்து டியூல் சிட்டிசன்ஷிப், அதாவது இங்கிலாந்து இந்தியாவுடைய சிட்டிசன்ஷிப் பற்றி அது ஒரு கேஸ் நடக்குது. அந்த கேஸ் போயிட்டுருக்கு, அது தனியாக போயிட்டுருக்கு.
அதில் வந்து அந்த கேஸில் கூட இன்னும் ஃபைனலான ஒரு வெர்டிக்ட் வரலேன்னு தான் எதிர்பார்க்குறேன். அதெல்லாம் தனி. ஆனால் இந்த வழக்கம் பொறுத்தளவுக்கு நீதிபதிகள் தவறான ஒரு சொல்லை எந்த இடத்துலையுமே சொல்லலை, தெளிவாக சொல்லியிருக்கிறார். ஒரு இந்தியர் தானே அப்படிங்கிற மாதிரி தான் கேட்டிருக்கிறார். ரைட்டா? அந்த இடத்த வந்து இவங்க வந்து உடனே அரசியல் பண்ணுவதற்காக உச்சநீதிமன்றத்துக்கு அதிகாரம் இல்லை, உச்சநீதிமன்ற தலைமை அந்த உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிபதி அவர்கள் இந்த மாதிரி வந்து கேட்பதற்கு அதிகாரமும் எந்த தகுதியும் இல்லை அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்கிறாங்க. அதுதான் உண்மை. ஆனால் ராகுல் காந்தி வந்து ஒரு நடந்துக்கிட்ட முறைகள் வந்து உண்மையாலுமே ஒரு மிகப்பெரிய தவறு அது. ஏன்னா பாராளுமன்ற ஒருத்தர் பேசுகிறது வந்து நீ பொது வெளியில் வந்து பேச வேண்டிய அவசியம் இல்லையே. இது ஒரு பப்ளிசிட்டிக்காகவும் ஒரு எந்த விதமான ஒரு ப்ரூஃபே இல்லாமல், எந்த விதமான ஒரு டாக்குமெண்ட் இல்லாமல், எதுவுமே இல்லாமல் சும்மா வந்துட்டு ஒரு பேசுனா அது நாட்டை அவமதிக்கும் செயல்னே நான் சொல்லுவேன். இது மிகப்பெரிய அவமதிக்கும் செயல். சார், உங்கள் பொன்னான கருத்துக்களை இளையபாரதிகளை பயந்ததுக்கு மிக்க நன்றி சார். நன்றி மிஸ்டர் கௌதம்.